அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈத்திகாஃப். ஏன்னா இப்போ முக்கியமாக வந்துட்டு நோம்போட கடைசி 10 ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இன்ஷால்லா. அதனால் ஈத்திகாஃபை பற்றி என்னென்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தனித்து தவம் செய்வதற்காக பள்ளிவாசல்களில் நீங்கள் தங்கியிருக்கும் நிலையில் உங்கள் மனைவியரான அவர்களுடன் கூடி விடாதீர்கள். இது திருக்குரானில் அத்தியாயம் 2 வசனம் 187வது ஆயத்தான் இடம்பெற்றிருக்கிறது. இது திருக்குரானில் இடம்பெற்றிருக்கிற இந்த வசனம். ஈத்திகாஃப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான ஒரு வணக்கம். இது சுன்னத்தும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிவாசலை தவிர வேறு இடங்களை இதனை நிறைவேற்ற முடியாது. ஆண்கள் பள்ளிவாசலிலும் பெண்கள் வீட்டிலையும் வீட்டில் அதாவது தனியாக ஒரு அறைகளில் தனித்து இருந்து ஈத்திகாஃப் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாங்கு சொல்பவரும் தொழ வைப்பரும் தாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கும் பள்ளிவாசலில் தான் ஈத்திகாஃப் இருக்கலாம் என ஹனஃபி மதபின் சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். இதே நிபந்தனையின்றி பள்ளிவாசல் என்னும் பெயருடையனவற்றை எல்லாம் இவ்வணக்கத்தை மேற்கொள்ளலாம் என ஷாஃபி மாலிகி மதப்னு சொல்கிறாங்க. அதாவது ஈத்திகாஃபோட கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன, நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஈத்திகாஃப் பள்ளிக்குள் தான் இருந்திட வேணும். மாதவிலக்கு, குழந்தை பிறந்த பின் வெளிப்படும் உதிர ஓட்டம், பெருந்தொடக்குகள் முதலியவற்றை விட்டும் நீங்கி இருப்பது ஈத்திகாஃபிற்குடைய நிபந்தனை ஆகும்னு சொல்கிறாங்க. வாஜிபான ஈத்திகாஃபிற்கும் சுன்னத்து கிபாவான ஈத்திகாஃபிற்கும் நோன்பு நோற்பது நிபந்தனை. நஃபிலான ஈத்திகாஃபிற்கு நோன்பு நோற்பது கடமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நஃபிலான ஈத்திகாஃப் குறைஞ்சது 1 மணி நேரமாவது இருந்துக்கலாம். எனவே பள்ளிவாசலுக்குள் நுழைந்திடும் பொழுது ஈத்திகாஃப் நியத்து செய்து நுழைந்தால் உள்ளே அமரலாம். உலாவியான இருந்தாலும் இரவானாலும் பகலானாலும் முஸ்தஹப்பான ஈத்திகாஃபின் நன்மை உண்டாகிவிடும்னு சொல்கிறாங்க. பள்ளிவாசலை விட்டு வெளியேறி வருவதனால அது முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இது நஃபிலான ஈத்திகாஃபிற்கான கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம நஃபிலான ஈத்திகாஃபுக்கு நியத்து இருக்குது. அது என்ன நியத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவியத்துல் ஈத்திகாஃப் மாதும் து பிஹாதல் மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா. இப்பள்ளியில் நான் இருக்கும் வரை ஈத்திகாஃபை நியத்து செய்கிறேன் அல்லாஹுக்காக அப்படின்னு நம்ம நியத்து செஞ்சுக்கிட்டு நம்ம ஈத்திகாஃப் இருந்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானோட இறுதி 10 நாட்களில் ஈத்திகாஃப் இருந்தவங்களாக இருந்திருக்காங்க. இதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் முஸ்லீமில் இது பதிவாயிருக்கு. இந்த ஈத்திகாஃப் சுன்னத்து முஅக்கதாவாகும். அந்த ஊரில் உள்ள மஹல்லாவாசிகள் ஒருவராவது ஈத்திகாஃப் என்னும் இந்த வணக்கத்தை நிறைவேற்றாது போயிட்டாங்கன்னா அவ்வூரார் அனைவரும் குற்றவாளியாக ஆயிடுவாங்க. ஒருவர் நிறைவேற்றினாலும் அனைவரும் பொறுப்பும் நீங்கி விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒருவராவது ஒரு ஊரில் ஒருவராவது ஈத்திகாஃப் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடமையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஈத்திகாஃப் இருப்பவன் பாவங்களிலிருந்து தப்பிக்கொள்கிறான். மேலும் அவனுக்கான நற்செயல்கள் ஈத்திகாஃபில் தடுக்கப்பட்ட நோய் வினவுதல் போன்றவை நன்மைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைப்பது போன்று ஈத்திகாஃபில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். இது பதிவாக இருக்கிறது இப்னு மாஜாவில் பதிவாக இருக்கிறத பார்க்கலாம். நோயாளியை நோய் வினவுதல், ஜனாசாவை பின்தொடர்தல் போன்ற செயல்கள் ஈத்திகாஃப் இருப்பவர் நிறைவேற்ற முடியாது. எனினும் அவற்றிற்குரிய நன்மைகள் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கிடுவான்னு சொல்கிறாங்க. ஈத்திகாஃப் இருப்பவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றனர். மேலும் அமல் செய்யக்கூடியவருக்கு எழுதப்படும் நன்மைகள் இவருக்கும் எழுதப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா மிஷ்காத்தில் பதிவாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஈத்திகாஃபுடைய சட்டங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யார் யாரெல்லாம் வைக்கலாம், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கான துவாவும் நமக்கு என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் ஈத்திகாஃப் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷால்லாஹ் வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.